மிஸ்டேக். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து வந்து நிறைய கெட்டு போயிட்டோம். ட்ராப்பரை வந்து எடுத்து அப்படியே ஸ்கின்ல வந்து இப்படி பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹே guys, I'm Rizila here. Welcome back to my channel Stylish Amishi. நம்ம இன்னைக்கு ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம அன்றாட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நானே பார்த்தீங்கன்னா ஒரு 6 months or 1 year மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் நான் உங்களோட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் அது உங்கள் ஸ்கின்ல நிறைய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும், நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணும், உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் மாற்றும், உங்கள் ஸ்கின்னை இன்னும் நல்லா ஆகும். ஸோ இந்த ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பேட் ஃபேஸாக வந்து வந்திருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் அப்படின்னுக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் வாட்சிங் ஸ்டைலிஷ் அமிஷா டேக் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கிளென்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரீசெண்ட் ஃபேவரட் டெர்மாவெல் ஹேர் கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஜென்டலான கிளென்சர். ஸோ ஃபால் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜென்டலான கிளென்சர் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ட்ரைங்கான அது மாதிரி கிளென்சர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகிடும். ஸோ கிளென்சரில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் வந்து இது ரொம்ப நாளாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 7 to 8 years வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கிளென்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து மசாஜ் பண்ணி டக்குன்னு போய் வாஷ் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக். எப்பவுமே கிளென்சர் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 30 seconds to 1 minute பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளென்சர் ஒர்க் ஆகும். அதில் நிறைய வந்து இன்கிரியன்ஸ் இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல இன்கிரியன்ஸ். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகணும், நீங்கள் டைம் கொடுத்தா அது ஒர்க் ஆகும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேவிங் பண்ண போகிறோம். ஸோ ஷேவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். நான் இதே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோட எல்லா வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ எக்ஸ்ஃபோலேட் ஆயிருக்கும், எவ்வளோ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகி வந்து அது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின்ல நிறைய ஜங்க் இருக்குது, டெட் செல்ஸ் இருக்குது, அழுக்கு இருக்குது, டர்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின் கேர் உள்ளே பெனட்ரேட் ஆக முடியாது, வெளியவே இருந்தோம். ஸோ அதோட என்ன சொல்கிறது அதோட எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேஜரான மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷேவிங் பண்ணும்போது ட்ரை ஷேவிங் வந்து பண்ணுவேன். அது வந்து இருக்கிற எல்லா டெட் செல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். பட் அதில் என்னன்னா வந்து உங்களுக்கு சில நேரம் கட்ஸ் வரலாம், சில நேரத்தில் உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகலாம், உங்கள் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேஸை டவல் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு உங்கள் ஸ்கின்ல வந்து டவலை வந்து ட்ராக் பண்ணாதீங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்ல டென்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஹர்ட் ஆகும், இல்லை டேமேஜ் ஆகும். ஸோ ஜென்டலாக என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்படி ஒப்தி எடுங்க. இது ரொம்ப சின்ன ஸ்டெப் தான், ஆனால் இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போவும் நம்ம இது மாதிரி ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் அது ஒர்க் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கை தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சா, உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆக்கிடும். உங்கள் ஸ்கின் எப்போ ரொம்ப ட்ரை ஆகுதோ அப்போ வந்து உங்கள் ஸ்கின் செல்ஸ் வந்து பிரெயினுக்கு வந்து சிக்னலாக இருக்கும், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பிரெயின் என்ன பண்ணால் இன்னும் நிறைய ஆயில் உங்கள் ஸ்கின்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யூஸ் பண்ண ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ட்ரையாக வச்சுட்டிங்கன்னா வந்து அதோட பர்பஸே வந்து இல்லை. ஸோ எப்போ உங்கள் மாஸ்க் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் விட்டால் போதும். அது ஒரு செமி ட்ரையாக இருக்கும் போது, ஒரு 80% ட்ரையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ட்ரையாக எப்பவுமே விடாதீங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ செமி ட்ரை ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைப் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து டோனர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்ம டோனர் அப்ளை பண்ணும்போது பண்ணுற 5th மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காட்டன் பேட் இல்லை காட்டன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வைப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ டோனர் வந்து அப்படி ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் வந்து கிடையாது. ஸோ டோனர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணும்போது உங்கள் பிஹெச் பேலன்ஸும் உங்கள் ஸ்கின் வந்து எழுந்துரும். அதை திருப்பி ரீடைன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த டோனர் காட்டனில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நான் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இட் அப்சர்வ்ஸ் லாட் ஆஃப் ப்ராடக்ட். அது உங்களுக்கு வேஸ்ட் தான். அதுக்கு என்ன பண்ணலாம், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் டோனர் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்ப்ரே டோனர் வந்து கொண்டு வந்துட்டாங்க, விச் இஸ் வெரி குட். ஏன்னா ரொம்ப எஃபிஷியன்ட். நீங்கள் அந்த காட்டனில் இது பண்ணி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா போட்டன்ஸையும் எல்லா எஃபிஷியன்ஸியும் போயிடும். ஸோ அதனால வந்து இப்படி யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ
எப்பவும் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை லேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ணிட்டு அதோட மாய்ஸ்சரைசர் முடிச்சிடணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து நான் ஆர்டினரி ஆல்ஃபா அபிட்டின் 2% சிரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சிரம் யூஸ் பண்ணும்போது மேஜர் மிஸ்டேக் என்ன, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து வந்து நிறைய கெட்டு போயிட்டோம். ட்ராப்பரை வந்து எடுத்து அப்படியே ஸ்கின்ல வந்து இப்படி பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ட்ராப்பர் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து தொட்டுட்டு அகேன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பரை வந்து நம்ம பாட்டிலுக்குள்ளே தான் போட போகிறோம். உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்குது, ஸ்கின்ல ஏதாவது டர்ட் இருக்குன்னா அந்த ட்ராப்பருக்குள்ளே போய் அகேன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே தான் போகுது. ஸோ இது நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது உங்கள் ஸ்கின்க்கு நல்லது கிடையாது, அவ்வளோ ஹைஜீனான விஷயம் கிடையாது. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்க, உங்கள் ட்ராப்பரை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ ட்ராப்ஸ் வேணுமோ வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வேணும்னா அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபிங்கர்ஸில் நல்லா வார்ம் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து 2 சிரம் வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஆல்ஃபா அபிட்டின் 2% ப்ளஸ் ஹைலூரானிக் ஆசிட் சிரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாம்ஸ்கோ நேச்சுரல் விட்டமின் சி சிரம். ஸோ எப்பவுமே நீங்கள் சிரம்ஸ் வந்து லேயர் பண்ணும்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் பிரைட்னிங் வந்து யூஸ் பண்ணுறேன், இது பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அண்ட் அனிவன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, உங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. ஸோ எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக்மெண்டேஷன் அண்ட் அனிவன் ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரைட்னிங். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எது வந்து ரொம்ப போர்ட்டண்ட்டாக வேலை பார்க்கணும், எது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதோட பெனிஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த சிரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லேயர் பண்ணணும். நான் வந்து ஆல்ஃபாபெட்டில் லேயர் பண்ண மாதிரி அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைட்னிங் சிரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆன்டி ஆக்னிக்காக வந்து நோ சிரம் அப்ளை பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாலிசைலிக் ஆசிட் சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலிசைலிக் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நியாசினமைட் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ண போறேன். நம்ம பண்ற இன்னொரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் வந்து டக்குன்னு ஸ்கின்ல வந்து ஏனோ தானோ வந்து அப்ளை பண்ணிட்டு போறது. அப்படி பண்ணவே கூடாது. இந்த சீரம் ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீரம் வந்து அப்ளை பண்ணணும். இந்த சீரம் ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 minutes to 2 minutes ஆகும். அந்த டைம் வந்து ப்ளீஸ் வந்து கொடுங்க. ஸோ இந்த ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகி சிங்க் ஆனதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். இல்லை அது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ அதுக்குள்ளே டக்கு ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு 2 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும், சிரம்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிடர்ம் விட்டமின் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மாய்ஸ்சரைசர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். மார்னிங் ஸ்கின் கேராக இருந்தால் சன்ஸ்கிரீன் இருக்கும், நைட் ஸ்கின் கேராக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சன்ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் எல்லாரும் பாடின பாட்டே வந்து பாட போகிறது கிடையாது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். பட் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரீக்வல் ஆக்சிபென்சன் அண்ட் ஓம்சி ஃப்ரீ சன்ஸ்கிரீன் வந்து வச்சிருக்கேன். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். நான் ஏன்னு சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா லாஷீல்ட் எக்ஸ்பர்ட் Urban Protect Mineral Sunscreen Gel. So இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், இது வந்து மினரல் சன்ஸ்கிரீன். உங்களுக்கு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனுக்கும் மினரல் சன்ஸ்கிரீனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுவோம். சன்ரைஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே படும்போது இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தா அந்த சன்ரைஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின்குள்ள அதை அப்சர்வ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ஆனால் இந்த சன்ஸ்கிரீன் என்ன பண்ணுன்னா இட் ஆக்ட்ஸ் லைக் அ மிரர். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணும். உங்கள் சன்ரைஸ் இப்படி பட்ட உடனே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அனுப்பி விட்டுடும். உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வே ஆகாது. ஸோ இது ரெண்டுத்துல எது ரொம்ப எஃபிஷியண்டாக இல்லை எது ரொம்ப போர்ட்டட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினரல் சன்ஸ்கிரீன். ஏன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து சன்ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணவே விடாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஒரு 80% 70% கொடுக்குதுன்னா இது உங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மினரல் சன்ஸ்கிரீனுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸோ உங்கள் சன்ஸ்கிரீன் வந்து ஃபிசிக்கலாக இல்லை மினரல் சன்ஸ்கிரீனாக கண்டுபிடிக்கிறது அவர் வந்து க்ளூ தரேன். உங்களோட இந்தியன் லிஸ்ட் போய் பாருங்கள். இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு இது மாதிரி இந்தியன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து மினரல் சன்ஸ்கிரீன். இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். இதான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்ச டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, give me a heart, comment and follow. See you guys. Bye bye.